நடிகர்களையும் ரசிகர்களையும் இணைக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சினிமா. நம்மளோட வாழ்க்கையிலையும் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த என்டர்டெயின் பண்ணுற ஸ்டார்ஸ் இங்கே வந்து மனசு திறந்து பேசுவாங்க. இதுதான் நட்புடன் அப்சரா. சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் ஃபேமஸ் ஆவாங்க. ஆனால் இவர் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் சினிமாவுக்கு வந்தார். மெரினால குதிச்சு எதிர்நீச்சல் பண்ணியிருக்காருங்க இந்த சூப்பர் ஹீரோ. ப்ளீஸ் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட் சிவகார்த்திகேயன். சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ். பிஸியாக போயிட்டு இருக்கா ஒர்க்? ஏதோ அப்படியே ஓடிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ஒரு டிவி ஆங்கராக இருந்துட்டு யூ பிகம் அ ஹியூஜ் ஆக்டர், சூப்பர் பிஸி. ஹவு டிட் தட் ஹேப்பன்? இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு ஆங்கர்லேருந்து இந்த சீட்டுக்கு வரதுன்றது கம்மி தான். பட் இதனுடைய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் நிறைய என்ஜாய் பண்ணோம். நிறைய லேர்னிங் ப்ராசஸ் தான் நிறையா இருந்தது. ஏன்னா ஆங்கர்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நிறைய பொய் சொல்லணும். இப்போ சொன்னீங்கல்ல, நான் உள்ளே வரும்போது யங், எனர்ஜெட்டிக், டைனமிக், இந்த மாதிரிலாம் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லணும். நிறைய பேர் நம்ம பியூட்டிஃபுல் அப்படிலாம் சொல்லணும், டேலண்டட்னு சொல்லணும். இப்போ நீங்கள் வேறு வெளியில்லாமல் அதெல்லாம் சொன்னீங்க. ஸோ இதில் நீங்கள் யங்காக தான் இருக்கீங்க, டைனாமிக்காகவும் இருக்கீங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஓகே மேபி நீங்கள் உண்மை பேசுனீங்க போல. இல்லை, பட் இந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் ஹாப்பி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து இங்கே வந்ததுன்றது சந்தோஷமாக இருக்குது. திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரூமிங் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆங்கராக பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது நல்ல பலன்னு இருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? நிறைய செலவாகுது ஆக்சுவலாக பேசிக்காக. ஸோ எந்த மாதிரி க்ரூமிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு க்ரூமிங்கும் இல்லை ஆக்சுவலாக. முன்னாடி நிறைய சுத்தம் இஷ்டத்துக்கு, டைமிங்லாம் தூங்குற டைமிங்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ அது அப்படியே கரெக்டாக ஷெடியூல் பண்ணி இந்த டைம் தூங்கணும், இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த டயட்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் எப்படி தான் நம்ம நம்ப வைக்கிறது ஹீரோ அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணுறது. என்ன டெய்லி ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறீங்களா? அப்படியா? ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்ங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆப்பிள் ஜூஸ் கொண்டா அப்படின்னு அந்த மாதிரி. ஆப்பிள் ஜூஸ் அது ஏதாவது கலந்துருக்குமா? இல்லை வெறும் ஆப்பிள் ஜூஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறேன், குடிச்சு பாருங்க. ஆப்பிள் ஜூஸ் மட்டுமே. வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? க்ரூமிங்காக? ஓகே. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நோஸ் கரெக்ஷன், சீக் கரெக்ஷன் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒரு கரெக்ஷன் யாரையும் கரெக்ட் பண்ணல, எதையும் கரெக்ட் பண்ணல. ஆமா, நிறைய பேர் உங்களை கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்களே இண்டஸ்ட்ரியில. நீங்க வேற. சம்டைம்ஸ் ஹீரோயின்ஸ் ஃப்ளர்ட் பண்ணுவாங்க இல்லையா இண்டஸ்ட்ரியில? ஆமா, ஹீரோனா ஒரு சான்ஸ்க்காகவோ இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு ஃப்ளர்ட்டிங், ஹெல்த்தி ஃப்ளர்ட்டிங் இருக்கு இண்டஸ்ட்ரியில. அது நீங்க டினை பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறீங்க. எனக்கு ஸ்கிரிப்டில் ரொமான்ஸ் சீனே வைக்க மாட்டாங்க டேரக்டர். யார் எதுக்கு பாவனுக்கு அப்படியே காமெடி பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்றது. பட் இப்போ தான் அப்படியே அந்த ரொமான்ஸ் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் வரும். ஸ்கிரிப்டில் இப்போ தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸ்கிரிப்டில், படத்தில், கதையில் நான் அப்படியே கிளியராக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க கொஸ்டின். ஆக்ட்ரஸ் உங்களை வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நிறைய ப்ளஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அது ஏன்? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டவுட் வரும், நம்மளை கலாய்க்கிறாங்களா, உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படின்னு. ஆப்வியஸாக ஒரு பொண்ணு வந்து சொல்லும்போது என்ன சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை திருப்பி நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அதுதான் வரும். அப்படி தான். அப்போ அந்த ஒரு டைம் தான் வரும் நமக்கு அந்த ப்ளஷ்ஷு, ஷை, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வரும். அது ரேராக நடக்கிற ஒரு விஷயம். பட் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் இருக்காங்க இல்லையா? சில பேர் இதெல்லாம் நோட்டீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, சிவானா ஒரு பொண்ணு பார்த்தாலே அப்படியே ஒரு ப்ளஷிங், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு வாங்க இல்லையா? ஸோ அதான் தான் கேட்டாங்க. அது பொண்ணு பார்த்தோன்னே தானாக வந்துடும். அப்படியா? சூப்பராக பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் ஹியூமருக்கும் விட்டுக்கும் ஒரு சரியான மேட்ச் என் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட். உங்களுக்கெல்லாம் அவங்க வந்து நீலாம்பரின்னு ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்க. பட் டு மீ ஷி இஸ் ஆல்வேஸ் ராம்சூ, ரம்யா கிருஷ்ணன். ரம்யா, எவ்வளோ வயசானாலும் உங்கள் அழகும் ஸ்டைலும் கொஞ்சம் கூட குறையிலையே, எப்படி? தேங்க்யூ. அது கூடவே பிறந்தது. So how do you maintain like this, da? Like நிஜமாவே தெரியல, அது தானா அமைஞ்சிடுது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ I have to ask you one thing, okay? நீங்க எந்த ரோல் பண்ணாலும் அந்த ஒரு எட்ஜ், ரம்யா கிருஷ்ணன் எட்ஜ்னா அந்த ஒரு செக்ஸ் அப்பீல்னு சொல்லலாம், சென்சுவாலிட்டின்னு சொல்லலாம். How do you maintain that? நீங்க ஒரு அம்மன் ரோல் பண்ணாலும் இல்லைன்னா ஒரு சீரியஸ் ரோல் பண்ணாலும்? அம்மன் ரோல்ல சென்சுவாலிட்டியா? சென்சுவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு எட்ஜ், ஒரு no, that you always have that edge. I mean, whatever you do, அந்த ஒரு you have that oomph, X factor ன்னு சொல்லலாம். அது வந்து பார்க்கறவங்க கண்ணோட்டத்துல இருக்கு ஆக்சுவலா. அவங்க அப்படியே பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ யூ டூயிங் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், ஒரு வாப்பிங் சம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நிஜமா? அது வாப்பிங்கா இல்லையான்னு இது அப்புறம் பாத்துக்கலாம். இவங்களோடலாம் கம்பேர் பண்ணா அதெல்லாம் ஜுஜுபி. ஐயோ நீங்க என்ன கொண்டுறீங்க? நீங்க என்ன இப்போ 2.5 கோடி ரூபாய் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? நான் தான் உங்கள்ட்ட அப்பவே சொன்னேன், நல்லா ஜாஸ்தியா சொல்லுங்க தயவு செஞ்சு. இப்படி மழுக்கலாம், நல்லா இருக்குது. ஒரு 10-20 அந்த மாதிரி சொல்லுங்க. எங்களுக்குலாம் நடிப்பு தான் முக்கியம், பணம் எல்லாம் செகண்டரி. அப்படியா? அப்படிதான். நீ வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சதே பெரிய விஷயம். சோ இதுல பணம்ன்றது அது செகண்டரி தான். அத நான் சொல்லணும். வந்தா வரும் இல்லனா இல்ல. ஆமா, சில நேரத்துல வராம கூட போவோம். For me what? No, வராம கூட போறது. ஆமா. நிறைய இடத்துல சில செக்லாம் இப்படி போடிங்கன்னா ஷோயப் அக்தர் பாலோட பயங்கரமா போன்ஸ் ஆகும். அந்த மாதிரி அதெல்லாம் யார் கேக்குறது? You know each other before இல்லையா? மேம் பத்தி சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஒரு ஷோ சொல்லனா வதப்பேன். இல்ல மேம், இது உங்கள்கிட்ட நான் சொல்லல கரெக்டா. இது நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவங்க ஷோ வந்து அவங்க ஜட்ஜா இருந்தாங்க, நான் அதுல ஹோஸ்டா இருந்தேன். ஃபுல்லா அந்த ட்ரில் பரேடு எல்லாமே நடக்கும். ஏய் ஆடு அப்படின்னா நான் ஆடுவேன். அதெல்லாம் சகஜமா நடக்கும். பட் ஒரு எபிசோட் டைம்ல வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 10 வீக்ஸ்லாம் நடந்துருந்தது. அந்த வீக் தான் சொன்னாங்க, கூடிய சீக்கிரம் சிவா நீ வந்து உனக்கு சினிமாவில் நல்ல சான்ஸ் வரும், நீ சினிமாவில் இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி 5th டே நான் படம் கமிட்டேன். வாவ். அப்படி இல்ல பேரை மாத்திக்கிறேன்னு வேற சொல்லிருக்கேன். நல்ல வேளை. நான் வந்து நமக்கு என்ன சினிமா சான்ஸ் கிடைக்க போது, அவங்களுக்கு நல்ல பேராவது நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்தேன். பட் 5th டே வந்து நான் படம் கமிட் ஆனேன். பட் அது வந்து அவங்க சொன்னது எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, அவங்க உண்மையிலேயே அதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு தேங்க்ஸ் மேம் ஃபர்ஸ்ட். அது வந்து என் வாயில வந்து நீ பண்ணதெல்லாம் பார்த்து தானா வந்தது அந்த வேர்ட்ஸ். It was just spontaneous. He was so talented on the showல. You know, என்ன பண்ண சொன்னாலும் he will not be offended, but immediately விட்டியா ஒரு answer and he would just take the show to another level. So the chemistry கூட it's very important இல்லையா, that you have to get along. அதுதான் கெமிஸ்ட்ரினா அப்ப கெமிஸ்ட்ரி நல்லா இருந்ததுனே சொல்லலாம். இது என்ன கெமிஸ்ட்ரி? ஏதோ ஒன்னு ஷோ கெமிஸ்ட்ரி. யாருக்குமே தெரியாது மேம் கெமிஸ்ட்ரினா என்ன, அது டெஃபினிஷன் யாருக்கும் தெரியாது. ஒரு கெமிஸ்ட்ரினா என்னன்னு அப்படி நினைக்கிறது. ரம்யா, நீங்க வந்து நிறைய அம்மன் படம் பண்ணிருக்கீங்க இல்லையா? எத்தனை அம்மன் படம் பண்ணிருக்கீங்க? 15, 16, 17. வாவ். அம்மோருன்ற படம் தான் அம்மன் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு, தெலுங்குல அம்மோரு. அதுதான் மேட் மை அம்மன் கேரக்டரே ரொம்ப பாப்புலரா. அதுக்கு முன்னாடி I've already acted in 3 films as அம்மன். இன்ஃபேக்ட் விட்லாச்சாரியாரோட கூட நான் ஒரு படம் பண்ணிருக்கேன். That's like seriously as அம்மன். Did people come and fall on your feet, pray to you and all? அப்படியா? ஒரு வாட்டி எனக்கு என்ன பண்ணறதுனே தெரியல. அன்னபூர்ணா ஸ்டுடியோல I was shooting. ஒரு குரூப் ஆஃப் ஓல்ட் லேடிஸ் நடக்க கூட முடியல, அப்படியே வந்துட்டாங்க. வந்து அம்மார் தள்ளி அப்படியே கால்ல வந்து ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து தலை சுத்தி நான் உள்ள போறேன். டக்குன்னு ஒரு உண்டியல் ஓபன் பண்ணிருக்கணும் மேம் பக்கத்துல. நான் வந்து அதான் பண்ணிருக்கேன். நான் இருந்திருந்தேன்னா உண்டியல் ஓபன் பண்ணி ஜர்கண்டி நாம் ஜெர்வோம். So like that. சிவா, நீங்க வந்து நிறைய பிரேக்ஸ் எல்லாம் சொல்லிருப்பீங்க உங்க ஷோல. ஏன் ஷோல நீங்க இப்ப பிரேக் சொல்லுங்க. யார மாதிரி சொல்லணும்னு சொல்லுங்க. ஐயா நீங்க இங்கே ஆரம்பிச்சிட்டீங்க. யார மாதிரி? சரி, ரம்யா கிருஷ்ணன் சொன்னா எப்படி இருக்கும் பிரேக்? ஐயோ அப்படிலாம் பண்ணி காமிங்க. வாய்ஸ்லாம் அப்படிலாம் வராது. ஆக்ஷன் பண்ணுங்க. ஆக்ஷன்லாம் அவங்க பிரேக்லாம் சொன்னது இல்லையே. நான் இப்போ அவங்கள மாதிரின்னு சொல்லி பண்ணா என்ன பிரேக் பண்ணுவாங்க, அது வேற. சார் நான் பிரேக்லாம் நான் சொல்றதெல்லாம் எதுவும் இல்லை. சிவா ஸ்டைல்ல பிரேக் சொல்லிட்டேன். அதான் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் பிரேக்? 2 minutes பிரேக் கொடுங்க. 2 minutes டைம் எடுத்து நான் இந்த காஃபிலாம் சாப்பிட்டு ரெடியா இருக்கும். பட் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்க பேச போறோம். அதானே? கரெக்ட். அதே தான் பேச போறோம். டேக் a break. Tell us about some of your favorite on-set moments சொல்லுவாங்க இல்லையா? ஆன்-செட் மொமெண்ட்னா நிறையா இருக்குது. அதில் ஒன்று எப்போவுமே ஞாபகம் இருக்குது வந்து பிரியானந்த்னால சொல்கிறேன் இதை. பிரியானந்த் வந்து செட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க. யாரையாவது கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் யார் என்ன வேலையில் எப்படி பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதில் ரொம்ப வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் தொப்பிலாம் போட்டு அவர் அண்ணா ஆசாரிய மாதிரி இருந்தார். ரொம்ப பாவமாக அப்படியே இப்படி அப்பாவியாக உட்காந்துருந்தார். இவங்க என்ன பண்ணுறது, அவங்க முன்னாடி போய் ஒரு ஹிந்தி சாங் பாடி ஒரு ஐட்டம் நம்பர் டான்ஸ் ஆடுறது அவர் முன்னாடி. அவர் கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்தாரு, எந்திரிச்சு பக்கத்து சீட்டில் போய் உட்காந்து திரும்ப சுற்றி போய் அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அவர் அப்படியே ஓடிட்டே இருக்காரு. பின்னாடி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. அவர் மூச்சு வாங்கி ஒரு இடத்துல நின்ட்டார். அப்பா சரி ஏன் தாத்தா இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் அவங்கள ஆசைப்படுது, நீங்கள் அதுக்கு எஸ் சொன்னா என்ன, ஏன் இப்படி நீங்கள்? இல்லைப்பா நான் ரொம்ப பிரம்மச்சாரி நான். ஓ பிரம்மச்சாரியா நீங்கள்? சரி ஆமாப்பா, என் 3 பசங்களையும் எப்படி வச்சு பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் தாத்தா என்ன பிரம்மச்சாரின்றீங்க, 3 பசங்களையும் எப்படி வச்சு பார்த்துக்கிறேன்னு தெரியலன்றீங்க. சரி பிரியானந்த் இனிமேல் பார்த்துக்கோன்றது அந்த மாதிரி கலாட்டாக்கெல்லாம் நிறைய நடக்கும் ஷூட்டில். அது ஒன்று மறக்கவே முடியாது.
ஏங்க நான் ஏதோ சீரியஸாக ஏதாவது சொன்னேன்னா நீங்க சும்மாவது சிரிங்க, அது அவ்வளோ காமெடி இல்லை எனக்கே தெரியும். ஒரு சும்மா லைட்டாக சிரிச்சு காஷிக் அல்கோ. ஓகே சிவா, நீங்க வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து செம்மையா இருக்கு. உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கண்டினியூட்டி இஸ் ஃபேண்டாஸ்டிக். அது எப்படி? அம்மா அப்படியே தோன்றதெல்லாம் பேச வேண்டியதான். அது கொஞ்சம் மைண்டில் மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிறது. ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, அடி விழும், இதெல்லாம் சொல்லக்கூடாது, சிரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் தோன்றதெல்லாம் அப்படியே பேசுறது தான், அது மட்டும்தான். Best part about his sense of humor is அவர் வந்து never hurts anybody, which is important, இல்லையா? Which is very important. That's why he's been liked by so many women, girls, audience, fans. நீங்க சென்னையில ஒரு ஆடிஷன் பண்ணீங்க இல்லையா ஃபர்ஸ்ட்? அதுல என்ன பண்ணி காமிச்சீங்க? இல்ல அதுல யூசுவலா நான் காலேஜ்ல பண்ற வாய்ஸஸ் தான், அந்த மிமிக்ரி வாய்ஸஸ் தான் நிறைய கொஞ்சம் பண்ணி காமிங்களே. அது ஏன் இப்ப ஐயோ அங்கேயே கொண்டு போய் விடுறீங்களா? அது ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது ஒரு வாய்ஸ் நீங்க கேளுங்க, ஏதாவது ஒரு நான் ஓகே பேசுறேன். சிம்பு. ஏன் டக்குனு எது வேணா கேட்டுறீங்களா? எனக்கு தெரியும். நீங்க தானே கேட்டீங்க. சார் நீங்க தெரிஞ்ச வாய்ஸ் சொல்லுங்க. நீங்க என்ன தெரியும் அப்படி எதிர்பார்க்கல. அவங்க கொஞ்சம் ஈஸியா கொடுப்பீங்க. விஜயகாந்த் சார், ரஜினி சார் அப்படி கொடுப்பீங்க. ஓகே விஜயகாந்த். அதெல்லாம் கேட்டு போர் அடிக்குது. வேற ஏதாவது ஆமா இந்த இன்டர்வியூ எந்த ப்ரமோஷனுக்கு வந்தா அத தான் பண்ணிட்டு மேம் 8 வாய்ஸ் தான் மேம் தெரியும் மொத்தமா. அத தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ண? சரி 8 ஒரு லைனா பேசி காமிச்சிருங்க. அந்த வேரியேஷன் நான் பாத்துறேன். எது சொன்னாலும் புடிச்சிக்கிறீங்களா நீங்க? டி ராஜேந்தர். ஏய் இப்போ நான் உனக்காக ஒரு பாட்டு போட்டு காட்டுறேன், என்கிட்ட சொன்னானுவா ஏ டன் டனக்கறன்னு. அது பழைய ஸ்டைலு. இப்போ நான் போடுறேன்னு சொல்லி ரங்க ரக்கறன்றேன். அதனால தான் இங்க நிக்கிறேன்றேன். சொன்ன விலைக்கு என் படத்தை விக்கிறேன்றேன். கிண்டல் பண்றியா என்ன? முடிஞ்சா நீ வந்து பண்ணிக்காமி. முடியாது, கஷ்டம், முடியாது. ஓகேயா? சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் விஜயகாந்த். ஐயோ புதுசாவே பண்ணிடுறீங்க போல. இதுக்கே வேர்க்குது எனக்கு. போதுங்க ப்ளீஸ். ஒரு விஜயகாந்த், ஒரே ஒரு விஜயகாந்த் எனக்கு ப்ளீஸ். சார் இவங்க கேக்குறதுனால தான் சார் பண்றேன். என்ன பத்தி தெரியுமில்ல? அடிக்கு அடி, உதைக்கு உத, குத்துக்கு குத்து. நான் காந்தியா நடந்துக்கிறதும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா நடந்துக்கிறதும் நீங்க கேக்குற கேள்வியில தான் இருக்கு. என்ன ரம்யா கிருஷ்ண மேடம் வரட்டுமா? சூப்பர். ரியலி யூ வெரி டேலண்டட் சிவா. நிஜமாவே. God bless you. But ரம்யாக்காக ஒரு வாட்டி படையப்பா டயலாக் ரஜினிகாந்த் மாதிரி பேசி காமிச்சிருங்களேன். அவங்க டயலாக் பேசினா பதில் இல்ல அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே அவங்க ஒரு டயலாக் பேசுவாங்க ரம்யா, நீங்க ரிப்ளை கொடுக்கணும். நான் பதில் சொல்றேன். நீலாம்பரி மாதிரி ஒரு ரிப்ளை. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போல. தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. சூப்பர் சூப்பர். வீட்டு வேலைக்காரி மன்னிக்கணும், என் வீட்டு எஜமானி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. ஃபேண்டாஸ்டிக். நீங்க ரம்யாவோட படம் கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? While you were growing up. நிச்சயமா. பிடிச்ச படம்? அவங்கள்தான் நிறைய படம். அம்மன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நிறைய பயந்துருக்கேன் அந்த படம் பார்த்து. அது ரொம்ப பிடிக்கும். படையப்பா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னா இந்த படங்கள் சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆட்டமா எந்த பாட்டு பிடிக்கும்? ஆட்டமா தேரோட்டமா சாங்லாம் வந்து அப்படி இருக்கும், நம்ம உட்காரவே முடியாது, அப்படியே ஆடிட்டே இருக்கலாம். டான்ஸ் அப்படி இருக்கும் மேம். நீங்களே மேம் ரம்யா. So how you'll romance a young hero? சிவகார்த்திகேயன் வந்து ஒரு என்னது கூப்பிட்ட இன்டர்வியூவா இங்க ரொமான்ஸ் பண்ணவா? மைல்டா ஒரு அட்டாக் வந்து எனக்கே வந்துனா உங்களுக்கு ஒரு பெரிய அட்டாக்கே வந்துரும். ஹாய் சிவா. அம்மா எப்படி? என்னடா ரொமான்டிக் காமெடி. ரொமான்டிக் காமெடி ஆக்சுவலா. இப்போ நீங்க நிறைய ஹீரோஸோட ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ யங் ஹீரோஸோட கூட who do you think is the most emote பண்றதுல ரொமான்ஸ் யார் நல்லா பண்ணுவாங்க? விஜய், தனுஷ். நீ இன்னும் ரொமான்ஸ் கிட்ட வரல. இல்ல நான் அதுக்குள்ள என்ன டைம்? I think Vijay and Dhanush. Nice. சிவா இப்போ வந்து ரொமான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? when you do a romantic role அது எப்படி நீங்க அந்த ரொமான்ஸ் உண்டாக்குறீங்க? ஆர்டிஃபிஷியலாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது ஸ்க்ரீனில் வந்து அது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம என்ன வேணால் பேசலாம். எந்த ஹீரோயினோட ஆன் ஸ்க்ரீன் ஒரிஜினலாக ரொமான்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுங்க. இல்லை கரெக்ட். அதான் அடுத்து நீங்கள் அதுக்கு தான் வருவீங்க. ரொம்ப ஷார்ப் ஆகிட்டீங்க. இல்லை இது வரைக்கும் கரெக்டாக பண்ணல. ப்ராப்பர் ரொமான்ஸ்னு எதுவும் பண்ணல இது வரைக்கும். ப்ராப்பராக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற மாதிரி ஹீரோயின் இது வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலு. 12th கெமிஸ்ட்ரியில் பாஸ் ஆனதோட சரி, படத்தில் ஃபுல்லாக ஃபெயில். இதுக்கப்புறம் அடுத்த ஷோக்கு வரும்போது நீங்க கேளுங்க, அதுக்கு ஆன்சரோட வரேன் நான். ஒரு படம் வீட்டுக்கு போனா வதாதான். அங்க ஆன்சரோட போணும். அப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது அது நல்லா பண்றாரு ரொமான்ஸ் படத்துல எல்லாம்.
குட்டி பையன் ரொம்ப இம்ப்ரூவ் நிறைய கத்துக்கணும் 1 to 10ல எவ்வளவு மார்க் போடுவீங்க ரொமான்ஸ்க்கு ரொமான்டிக் ஹீரோவா சிவகார்த்திகேயன் நிக்க வச்சா மைனஸ்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் ஆல்மோஸ்ட் 8.5 வரைக்கும் போயிடலாம் ரொமான்ஸ்ல மாத்திரம் 4.3 ஐயோ 143 சோ அடுத்த வாட்டி வரும்போது 10 அடுத்த வாட்டி 10 நோக்கி போறோம் அதான் நம்மளுடைய டார்கெட் சோ அவர் 10 வந்து மார்க் வாங்குறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுங்க எப்படி நல்ல ரொமான்ஸ் பண்ணோம் ஹீரோயின்ட்டு இப்பதான் ஷோக்கு வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு இப்படிலாம் மாட்டி விட கூடாது என்ன நான் டிப்ஸ் கொடுக்கறேன் 5 டிப்ஸ் சி ஹீரோயின்ஸ்லாம் வெக்கம் தான் பண்ணணும் ஓகே ஹீரோ மாதிரி ரொமான்ஸ் பண்ணதுக்கு ஹீரோ தான் அட்வைஸ் பண்ணா இவருக்கு எங்க படத்துல எல்லாம் ஹீரோயின்லாம் வெக்க தான் படுவாங்க வெக்க படத்துக்கு தான் டிப்ஸ் சரி உங்களுக்கு ஏதாவது ரொமான்ஸ் டவுட் இருந்தா கேட்ருங்க ஆனா வெக்க படு இன்சல்ட் உங்களுக்கு ஏதாவது ரொமான்டிக் டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க இல்ல பரவாயில்ல இல்ல பரவாயில்ல சிவா கேளுங்க இல்ல எனக்கு என்னன்னா நான் பண்றது ரொமான்ஸ் தானே ஒரு பெரிய டவுட் இருக்கு எனக்கு அது என்ன ரொமான்டிக் டவுட் உங்களுக்கு என்ன டிப் வேணும்னு கேட்டுடுங்க சொல்றேன் இல்ல ஹீரோயின் வெக்கப்பட வைக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணும் என்ன மாதிரி ரியாக்ஷன் அதாவது ஒழுங்கா ரொமான்டிக்கா பாக்கணும் ரொமான்டிக்கா பாக்கணும் அதுதான் கஷ்டம் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிருங்களே சிவா ரம்யா மார்க் கொடுக்கட்டும் உங்களுக்கு முடியாது அப்படிலாம் ஐயோ ஹலோ ரெடி 1 2 டேக் ஓகே 1 2 டேக் வாய்ப்பே இல்ல மேம் உங்களுக்கே சிரிப்பு வரல மேம் சரி நான் சீரியஸா பார்க்கறேன் நான் வெக்கப்படுறேன் நீங்க பிரேக் விட்டுருங்க பேசாம ட்ரை பண்ணி அவங்க வெக்கப்படுறாங்க இல்லையா ஆஃப்டர் ஆல் எவ்வளவோ பார்த்துட்டோம் ரம்யா கிருஷ்ண கூப்பிட்டு வெக்கப்படுறாங்க நீங்க நான் எதுவுமே பார்க்கல மேம் நீங்க வெக்கப்பட்டுருங்க மேம் பேசாம என்னை பார்க்காதீங்க ஓகே ரெடி சிரிக்காதீங்க மேம் சிரிக்க கூடாது கண்ட்ரோல் பார்க்கலாமா இல்லையா பார்க்காதீங்க அப்புறம் நான் சிரிச்சிருவேன் சரி ரெடி எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்லணும்னு தோணுது ஆனா அவங்க அம்மா அங்க இருந்து மாதிரி வெரி குட் நிறைய ரீடேக் கொடுத்தீங்க நான் கொடுத்துட்டீங்க சூப்பரா கொடுத்துட்டீங்க மினிமம் எல்லாத்துக்குமே ஒரு 8 டேக் போகும் டிஜிட்டல் வேற அதனால கூச்சமே படாம டேக் வாங்குது So how was the look? Finally perfect பண்ணாங்க. அவங்க பார்க்கல அந்த அளவுக்கு வெக்கப்பட வச்சிட்டேன் நான். வேற வழி இல்லாம வெக்கப்பட்டேன்.